The King Shukratoga, Shimpolu go labiore. Nga Jesu a Timbolo Lode. Nga Koraya, the Lansang of Patan Lada to Pide. Pakamiro Pia the King ye. Jesu Roga, Ngago can see the low. Nga ye Jesu Roga, think to alone louder can see me. The King Shukratoga, the Lansing will shout Kaburaja. Who shout the land and general shall land it up today. Yo tu mangewe se kadu te baby te kan ni nai me tu nai nga no twe ko ro di alo shi je. A cylinder appeared before him. அவருக்கு முன்பாக ஒரு சிலிண்டர் வந்து காணப்பட்டது. He opened the cylinder. அவர் அந்த சிலிண்டரை குடுமையை red colored scroll. ஒரு சிவப்பு நிற சுருளை உள்ளிருந்து எடுத்தார். He opened the scroll. அந்த சுருளை அவர் திறந்தபோது began to read the scroll. அந்த சுருளை படிக்க ஆரம்பித்தார். When he looked up at me, என்னை பார்த்தபோது he said, "Come and stand beside me." வந்து என் பக்கத்தில் நில் என்றார். So I went and stood beside the Lord. ஆகவே நான் போய் கர்த்தருடைய அருகில் நின்றேன். And then the Lord said, கர்த்தர் சொன்னார், "See." So when I looked at the scroll, அந்த சுருளுக்குள்ளே நான் பார்த்தபோது there were letters were written. எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. But when I looked at the letters, ஆனால் அந்த எழுத்துக்களை நான் பார்க்கும்போதே all became like moving pictures. அவைகள் எல்லாமே உயிரோடு அசைகிற ஜீவராசிகளாய் மாறின. Like for example, உதாரணத்துக்கு when John saw a white horse riding, ஒரு வெள்ளை குதிரை சவாரி செய்வதை யோவான் பார்த்தபோது but what he saw written there was a white horse came. அவர் அங்கே ஒரு வெள்ளை குதிரை வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதை தான் பார்த்தார். When he saw those words, he saw a white horse coming. அந்த வார்த்தைகளை பார்க்கும்போதே ஒரு வெள்ளை குதிரை சவாரி செய்து வருகிறதை அவர் பார்க்கிறார். That was how I saw the scroll. அப்படித்தான் அந்த சுருளிலே நான் பார்த்தேன். And the Lord showed me how the youth meeting should be conducted. அந்த வாலிபர் கூட்டம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். And the whole picture I saw it in the scroll. அத்தனை காரியங்களும் காட்சிகளாய் அந்த புத்தக சுருளிலே இடம்பெற்றிருப்பதை நான் பார்த்தேன். God calls you to reveal His heart. தேவன் தம்முடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காய் உங்களை அழைக்கிறார். He gathers His people to reveal His secrets. தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த தம்முடைய மக்களை கூட்டி சேர்க்கிறார். He gathers His army to reveal and share His battle plan. தம்முடைய போர் திட்டத்தை தம் ராணுவத்துக்கு படைக்கு வெளிப்படுத்தி பகிர்ந்து கொடுக்க அவர்களை ஒன்று திரட்டி கூட்டுகிறார். Gathering His soldiers, His armies to give them marching orders. தம்முடைய சேனையாகிய யுத்த ராணுவம் யுத்தத்துக்கு அணிவகுக்கும் உத்தரவு பிறப்பிக்கும்படி அவர்களை ஒன்று திரட்டி கூட்டுகிறார். That is why it is so important for this martyrs gathering. அது நிமித்தமாகத்தான் வரப்போகிற இரத்த சாட்சிகளுடைய சங்கமம் மிக முக்கிய கூடுகையாய் அமையும். You know, I was told many years ago. அநேக ஆண்டுகளுக்கு எனக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், about 30 years ago when God first spoke to me about martyrs. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாவது தேவன் இரத்த சாட்சிகளை குறித்து என்னோடு பேசும் பொழுது இப்படி சொல்லி இருந்தார். One of the purpose or the works of a martyred saint, இரத்த சாட்சியாய் படுகொலை செய்யப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய நோக்கம் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளில் ஒன்று என்னவென்றால், besides praying for those people for whom they died, யாருக்காக அவர்கள் பலியாக மரித்தார்களோ அவர்களுக்காக ஜெபிப்பதோடு கூடவே some ill-informed people ask questions like these. காரியத்தை தவறாய் புரிந்து கொண்டு உண்மையை அறியாத சிலர் இப்படி கேள்வி கேட்பார்கள். After you have died, how can you pray? மரித்ததுக்கு அப்புறம் எப்படி உங்களால ஜெபம் பண்ண முடியும்? Can they pray in heaven? பரலோகத்துல போய் அவங்க எப்படி ஜெபிக்க முடியும்? But you know, such ill-informed people, இப்படி காரியங்களை குறைவாய் அறிந்திருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமானால், I don't want to use the word silly. முட்டாள்தனமான என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. I now realize they are ill-informed. அதனாலதான் ரொம்ப பவ்யமா காரியத்தை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லுகிறேன். Because everything is already written in the Bible. ஏன்
எல்லாமே ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. You read in Revelation chapter 5. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். The apostle John was in heaven. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தில் இருக்கிறார். He is crying. அழுகிறார். But Revelation 21 verse 4 says, ஆனால் வெளிப்படுத்தல் 21:4 சொல்கிறது, there will be no more tears. அங்கே கண்ணீரே இல்லை. But in Revelation chapter 5, John is crying. ஆனால் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிற யோவான் அழுகிறார். So which is correct, which is wrong? எது சரி எது தவறு? You know, we have to understand the context of everything. எல்லா காரியத்தினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். In Revelation 21 verse 4, வெளிப்படுத்தல் 21:4 வசனத்திலே when it says there's no more tears, இனி கண்ணீரே இல்லை என்று வசனம் சொல்லும்போது it means that we are no more be sorrowful like how we are on this earth. அப்படி என்றால் பூமியில் இருக்கும்போது எப்படி துக்கத்தோடு இருந்தோமோ இனி எப்படி நாம் துக்கத்தோடு இருக்க மாட்டோம் என்று அர்த்தம். John was crying for different purpose. யோவான் வேறொரு காரணத்துக்காக அங்கே அழுகிறார். The Lord Jesus is in the spirit. ஆண்டவர் இயேசு ஆவியில் இருக்கிறார். He is also praying with tears. அவரும் கண்ணீரிலே வேதனையோடு வேண்டுதல் செய்கிறார். And then you read in Zechariah chapter 1, தொடர்ந்து சகரியா 1ஆம் அதிகாரத்தில் படிப்போமானால் 12, that the angel of God is praying in heaven. 12ஆம் வசனத்திலே ஒரு தேவ தூதன் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறதாக பார்க்கிறோம். And in Revelation chapter 6 verse 10 we read, வெளிப்படுத்தல் 6:10 வசனத்தில் படிக்கிறோம், that the martyred saints are praying in heaven. இரத்த சாட்சிகளாய் கொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். So that kind of prayers are still going on. இந்த விதமான ஜெபங்கள் இன்றளவும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. We sincerely read the scriptures with a humble and open heart. வெளிப்படையான திறந்த இருதயத்தோடு தாழ்மையோடு வேதத்தை உண்மையாய் படித்தார். Every truth is in the Bible. சகல சத்தியமும் வேதத்துக்குள் பதிந்திருக்கிறது. Every revelation is in the Bible. எல்லா வெளிப்படுத்தலும் வேதத்தில் தான் பதிவாயிருக்கிறது. Nothing outside this Bible. இந்த வேதத்துக்கு வெளியே ஒன்றுமில்லை. So the martyred saints prayed for the people or for the nation for whom they died. இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்கள் எந்த தேசத்து மக்களுக்காக இரத்த சாட்சிகளாய் கொலையுண்டார்களோ அவர்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். And besides that, அதோடு கூடவே சேர்த்து they are assigned to help those who have been called and chosen to die as a martyr. இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யவும் அவர்கள் கை கொடுப்பார்கள். They will be sent to strengthen them at the moment of death. அவர்களுடைய மரண தருவாயில் இரத்த சாட்சிகளை உறுதியாய் நிற்க பலப்படுத்தும்படி துணை நிற்பார்கள். They will stand beside them to strengthen them so that they will not backslide. இரத்த சாட்சிகளாய் மரிக்கப் போகிறவர்கள் கடைசி நேரத்தில் மறுதலித்து பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பின்பாக நின்று பக்கபலமாய் அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்துவார்கள். Some ill-informed people will say, காரியத்தை கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிலர் சொல்லுவாங்க, we don't need all that. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா. Holy Spirit is with us. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறார். That alone is enough. அது ஒண்ணே எங்களுக்கு போதும். But if you look at the life of the Lord Jesus, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா in Luke chapter 9 verse 30 and 31, லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 30-31 வசனங்களிலே when he was praying on the Mount of Transfiguration, மறுரூப மலையின் மேல் ஆண்டவர் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது two saintly ancient prophets were sent in the spirit. பரிசுத்தவான்களாய் இருந்த இரண்டு தூதர்களாய் வந்த தீர்க்கதரிசிகள் ஆவியிலே வந்து கர்த்தர் இயேசுவின் பக்கம் நின்றார்கள். They have gone to be in heaven thousands of years before the Lord Jesus came. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மானிட அவதாரம் எடுத்து வருவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் பரலோக பிரவேசம் செய்தவர்கள். They came and they spoke with the Lord Jesus. அவர்கள் வந்து ஆண்டவர் இயேசுவோடு பேசினார்கள் And explained to him the manner of death and sufferings that he was going to accomplish in Jerusalem. எருசலேமிலே இயேசு என்ன விதமான மரணம் அடைய போகிறார், எப்படி எல்லாம் பாடுபடுவார் என்பதை விவரித்து சொல்லும்படி வந்தார்கள். Doesn't the Lord Jesus know all that? இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாதா என்ன? Because all through the Gospels, ஏன் மூன்று சுவிசேஷ புத்தகங்களிலேயும் he frequently told the apostles, the disciples, that he was going to die. நான் இப்படி மரிக்கப் போகிறேன் என்று அடிக்கடி சீஷரிடம் அப்போஸ்தலரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். He knew his calling. இயேசு கிறிஸ்து தம் அழைப்பை அறிந்திருந்தார். But then why did Moses and Elijah came there and talked with him? அப்படி இருந்தும்
மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசும்படி ஏன் இறங்கி வர வேண்டும்? No matter what you know about the scriptures or your calling, வேத வசனத்தை உங்கள் அறிவுக்கு நீங்கள் என்ன தெரிந்து வச்சிருந்தாலும் சரி, sometimes the human element is needed for encouragement. சில சந்தர்ப்பங்களிலே ஒரு தைரியம் அடைந்து பலப்பட்டு உற்சாகப்படைய மனுஷீக தன்மையின் ஒரு பலப்படுத்தப்படுதல் அவசியம் தேவை. An angel can come and give you a word from the Lord. ஒரு தேவ தூதன் வந்து கர்த்தரிடமிருந்து வார்த்தை உங்களுக்கு கொடுக்கலாம். But when they give a word, அவர்கள் ஒரு வார்த்தை கொடுக்கும்போது they will just speak without any emotion. எந்த உணர்ச்சியும் இல்லாம வந்த செய்தியை மட்டும் சொல்லுவாங்க. Because they have not gone through any sufferings like you have been through. ஏனென்றால் உங்களை போன்ற நம்மை போன்ற எந்த கஷ்டப்பாடையும் அவங்க பட்டதில்லை. But if Moses comes to you, மோசே உங்களிடம் வந்தார், he will tell you. அவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுவார், கவலைப்படாதீங்க, I went through the same path. இதே பாதையில் நான் கடந்து வந்திருக்கேன். He will speak from his experience. அவர் தன் சொந்த அனுபவத்திலிருந்து பேசுவார். And you will be able to identify with him. அப்பதான் உங்களோடு கூட அவர் தன்னை அடையாளம் கண்டு கொள்வார். That is why in Hebrews chapter 5 verse 14 it says, அதனால் தான் எபிரேயர் 5:14 வசனம் சொல்லுகிறது, the Lord Jesus is able to pray for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி வேண்டுதல் செய்ய முடிகிறது என்றால், He identifies with our infirmities. நம்முடைய பலவீனங்களுக்குள் அவர் தம்மை அடையாளம் காண்கிறபடியினால், Because he went through all that. அத்தனை பலவீனங்கள் கூட அவர் கடந்தவர். In 2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே verse 8 and 9, 8-9 வசனங்களிலே came and told to Paul, பவுலுடையதை பார்த்தவர் சொல்லுகிறார், my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient. என் கிருபை போதும். I went through all this path. இத்தனை பாதைகளை நான் கடந்தேன். So God's grace strengthened me. ஆகவே தேவ கிருபை என்னை பலப்படுத்திற்று. My grace will strengthen you. இப்பொழுது என் கிருபை உன்னை பலப்படுத்தும். See, the Lord Jesus went through the same path as Paul was walking. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பவுலடியார் கடந்து சென்ற அதே பாதையின் ஊடாய் கடந்து வந்தவர். So they come to encourage. ஆகவேதான் நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்த அவர்கள் வருகிறார்கள். And Luke 22 லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் verse 43 tells us, 43ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, the Lord Jesus is also a martyr. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு இரத்த சாட்சியே. Now his faith was shaken. அவருடைய விசுவாசம் இப்பொழுது கொஞ்சம் ஆட்டம் காண்கிறது. His flesh was trying to overrule him. அவருடைய மாம்சம் அவரை மிஞ்ச முயற்சிக்கிறது. That is why he prayed. அதனால் தான் அவர் ஜெபித்தார், Father, if it be possible, பிதாவே கூடுமானால் let this cup pass away. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். His faith was shaken. விசுவாசம் ஆட்டம் கண்டது. In the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே you see the complete humanity of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழுமையான மனுஷீக தன்மையை பார்க்க முடியும். You see him as 100% man like you. உங்களைப் போலவே 100% இயேசு அங்கே மனிதர் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். Struggling with his faith. அவர் தம் விசுவாசத்தில் போராடுகிறார். Can I stand? அவர் மிகவும் தடுமாறுகிறார். Can I really stand? என்னால் நிற்க முடியுமா? He was struggling. போராடுகிறார். That is why he prayed 3 times. அதனால்தானே 3 முறை வேண்டுதல் செய்தார். If he wasn't struggling, அப்படி அவர் போராடவில்லை என்றால் why pray 3 times? ஏன் 3 முறை ஜெபிக்க வேண்டும்? He don't even need to pray at all. முதலாவது இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. He prayed because he was struggling. அவருடைய விசுவாசம் உள்ளுக்குள் தடுமாறி போராடினார். At the end of the prayer, ஆனால் அந்த ஜெபத்தின் முடிவிலே an angel came down. ஒரு தேவதூதன் இறங்கி வந்தார். Strengthened him, இயேசுவை பலப்படுத்தினார், making him bold, இயேசுவை தைரியப்படுத்தினார், so that his faith fails not. இயேசுவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பலப்படுத்தி விட்டார். This, like this scripture is how the martyred saints comes to help you. இந்த வசனத்தின்படிதான் இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். They will come and put their hand around your shoulder. அவர்கள் வந்து ஆதரவாய் தங்கள் கையை உங்கள் தோள்பட்டையின் மேல் வைப்பார்கள். They'll hold your hand. உங்கள் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிடுவாங்க. Don't worry. கவலைப்படாதப்பா. Be strong. தைரியமா இரு. Be bold. தைரியமா இரு. The moment they hold your hand, அவங்க உங்க கையை பிடிச்ச உடனே ஒரு இனம் புரியாத பலன் உங்களை ஆட்கொள்ளும். this is one of the works of the martyred saints in glory. மகிமையிலே இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரு வேளை இதுவாகும். I am just sharing with you some little secrets about martyrs. இரத்த சாட்சிகளை பற்றிய சில சிறிய ரகசியங்களை தான் உங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கிறேன். It will be shared in greater detail during the convention.
இரத்த சாட்சிகளின் அந்த சர்வதேச மாநாட்டிலே பெரிதான அளவில் விவரமாய் உங்களோடு பகிர்ந்து கொடுக்கப்படும். This gathering is very important in the plan of God. தேவனுடைய திட்டத்திலே இரத்த சாட்சிகளுடைய மாநாட்டின் கூடுகை அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. And this afternoon when I was praying, இன்று பிற்பகல் நான் ஜெபித்த போது I faced lots of warfare before I could get this message. இந்த செய்தியை பெற்றுக்கொள்ளும் முன்பு மிகவும் அளவுக்கு அதிகமான போர்க்களத்தை சந்தித்தேன். After I got the message, only then I realized why the warfare was there. செய்தி கிடைத்த பின்புதான் ஏன் இந்த அளவுக்கு ஆவிக்குரிய போராட்டத்தை சந்தித்தோம் என்ற உண்மை உணர்ந்தது. This important message not need to be conveyed. ஏன் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இப்பொழுது பகிர்ந்து கொடுக்கப்பட்டு விட்டது. Not only you will be hearing the plans of God. தேவனுடைய திட்டங்களை பற்றி விவரங்களை நீங்கள் கேள்விப்படுகிறது மாத்திரமல்லாமல் even the armies of God in heaven, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சேனைகளும் கூட they will be gathered there on that Mount Thomas. அவர்கள் புனித தோமையர் மலையின் மேல் கூடி வருவார்கள். They will hear what is their role in the end times. கடைசி நாட்களில் தங்கள் பங்கு என்ன என்பதை பற்றி விவரங்களை பரலோகத்தின் சேனை அந்த மலையின் மேல் கேட்கும். That scroll will be broken. அவர்களுக்குரிய அந்த புத்தக சுருள் முத்திரை உடைக்கப்படும். And the martyred saints in glory, they will be gathered there. இரத்த சாட்சிகளாய் மரித்து மகிமையடைந்த பரிசுத்தவான்களும் அங்கே வருவார்கள். They will hear what is their plan. அவர்களை பற்றிய திட்டங்கள் இன்னதென்பதை கேட்பார்கள். Matthew chapter 27 verses 50 to 52. மத்தேயு 27 அதிகாரத்தின் 50 முதல் 52 வரை உள்ள வசனங்கள். When the Lord Jesus died on the cross, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது the graves opened. அந்த கல்லறை திறந்தது. And many dead saints rose up. மரித்த பரிசுத்தவான்கள் அநேகர் உயிரோடு எழுந்தார்கள். But after the Lord Jesus Christ arose from the dead, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பின்பு they appeared in the holy city and showed themselves to people. அவர்கள் பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டு மக்களுக்கு முன்பாக தங்களை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார்கள். Then in Acts chapter 1 we read, பின்பு அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் படிக்கிறோம், when the Lord Jesus was taken up to heaven, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது only one Lord Jesus went up to heaven. ஒரே ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். What about those saints who rose up from the grave? இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்த அந்த பரிசுத்தவான்களை பற்றி என்ன அவர்கள் நிலை என்ன? Why didn't they go up to heaven? அவங்க ஏன் உடனே பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை? So they are left behind. அப்படி என்றால் அவர்கள் மீந்திருக்கும்படி No chalo, lele, java.